சில்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் சில்லி பண்ணுறதுக்கு நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், 4ஆக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8ஆக கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 முட்டையை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 5 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு அளவுக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்துட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை முட்டையை இதில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் 1/2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குடமிளகா பிடிக்கும்னா குடமிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாஸ் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கோட் பண்ணிடுங்க. எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.